உனக்கு தான் நான் நன்றி சொல்லணும். நான் பிறந்த 25 வருஷத்துல ஒரு வருஷத்துல கூட பிறந்த நாள் கொண்டாடினதே இல்லை. ஏன்னா என்னோட பிறந்த நாள் எதுன்னே தெரியாது. என் பிறந்த நாள் கொண்டாட எனக்கு யாருமே இல்லாம இருந்தேன். இப்ப தெரிஞ்சிருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இத்தனை வருஷத்துல இல்லாத சந்தோஷம் என் உடம்பு முழுக்க பரவி நான் பறக்கிற உணர்வுல இருக்கேன். இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு தவிக்கிற மாயா. கதிர், இப்ப நாங்க பெருசா என்னடா பண்ணிட்டோம்? என்னைக்குமே எப்பவுமே என் வாழ்க்கையில நான் பெருசா நினைக்கிறதே ரகுராம் மாமாவை தான். அவர் முன்னாடி அவர் குடும்பத்து முன்னாடி கேக் வெட்ட வச்சு, அவர் கையாலேயே ட்ரெஸ் கொடுக்க வச்சு, அவரும் அத்தையும் சேர்ந்து கிஃப்ட் கொடுக்க வச்சு, இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதுக்கு மேல என்ன வேணும்? ஒரு சாதாரண நாளை என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா மாத்திட்டேன். நான் உனக்கும் தாண்டா தேங்க்ஸ் சொல்லணும். இதெல்லாம் நடந்து முடியற வரைக்கும் எப்படி நடக்க போகுதுன்னு டென்ஷன்லயே இருந்தேன். சொல்லி அடிச்ச கில்லி மாதிரின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி மாயா சொல்லி அடிச்சிட்டா. ஹே விடுங்கடா. அதை எப்படி விட முடியும்? பொண்டாட்டி பெருமையை சொல்றதை விட புருஷனுக்கு வேற என்ன சந்தோஷம் இருந்துட்டு போகுது? ஜீவா வயசுல இருக்கிற ஒருத்தனை பிடிச்சி அவனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து கேக் கட் பண்ண சொல்லி கிஃப்ட் வாங்கி கொடுக்கலான்னு மாமா சொல்லும் போதே மாயா முடிவு பண்ணிட்டா இதெல்லாம் அவனுக்கு மாமா கையாலே நடக்கணும்னு சொல்லி. அதுக்காக எவ்வளவு பிளான், ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு அப்படியே திக்கு திக்குன்னு இருந்துச்சுடா. அதெல்லாம் விட நான் ஒரு விஷயம் சொல்றேன். என் செயின் பரிமாறும் போது வெளியே வந்துருச்சு. மாமா ஒரு செகண்ட் பார்த்துட்டாரு. அவர் மறுபடியும் பார்க்கறதுக்குள்ள மாயா டக்குன்னு என்னை கூப்பிட்டு அந்த பக்கம் இழுத்துட்டா. இல்லைன்னா நான் தான் ஜீவான்னு மாமாக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்தா என்ன, மாமா சந்தோஷம் தான் பட்டிருப்பாரு. நீ கொஞ்சம் முன்னாடி சொன்னியே அப்படியே உடம்பெல்லாம் சந்தோஷமா இருக்குன்னு, அதே மாதிரி அவரும் ஃபீல் பண்ணிருப்பாரா. ஆனா அந்த மாதிரி நடக்கிறது கதிருக்கு சந்தோஷமா இருக்காது. இவனுக்கு சில லட்சியங்கள்லாம் இருக்கு. அதுல அவன் ஜெயிச்ச பின்னாடிதான் இவன் தான் ஜீவான்னு தெரியும் போது மாமா இன்னும் சந்தோஷப்படுவாரு. செயின் விஷயத்துல கவனமா இரு கதிர். இவ்வளவு சந்தோஷத்தையும் தனா கிட்ட சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கேன் பாத்தியா. அதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ சொல்ற மாதிரி நீதான் வாரிசுன்னு நம்ம குடும்பத்துக்கு சொல்ற டைம் ஒண்ணு வரும். அப்போ இந்த மாதிரி மறைஞ்சிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீதான் வாரிசுன்னு சொல்லி நம்ம குடும்பத்தை கூட்டிட்டு வர்றது மட்டும் இல்லாம சொத்துலயும் உனக்கு உரிமைய வாங்கி கொடுப்பேன். அப்படி பண்ணாதான் நான் உனக்கும் தனாவுக்கும் செய்யற மிகப்பெரிய உதவி. அது உதவி இல்ல, கடமை. எங்க 2 பேரோட கடமை. கண்டிப்பா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம்டா. சீனு. என்னம்மா? சீனு, ஏதாவது வேலையா இருக்கியாப்பா? இல்லம்மா, சொல்லுங்க என்ன விஷயம்? என்னடா, ஏதாவது விஷயம் இருந்தாதான் உன்னை கூப்பிடணுமா? உன்கிட்ட பக்கத்துல உட்காந்து பேசி எவ்வளவு நாள் ஆச்சு சீனு? நானும் கவனிச்சுட்டு தான்ப்பா இருக்கேன். அந்த மாயா என்னைக்கு வந்தாலும் அன்னையில இருந்து நீ என்னை கண்டுக்கிறதே இல்லை. என்னம்மா இப்படிலாம் பேசுறீங்க? நான் உங்க புள்ளம்மா, உங்ககிட்ட பேசாம இருப்பானா? நான் இங்க தானமா இருக்கேன், வெளியூருக்கா போயிருக்கேன். சரி வாப்பா, கொஞ்ச நேரம் உட்காரு, உட்கார்ந்து பேசு. ஏதோ ரயில பிடிக்கிற மாதிரி அவசர அவசரமா ஓடுற. சரி வாங்க. வாப்பா உட்காரு. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? நீ சாப்பிட்டியாப்பா? என்ன சீனு, சாப்பிட்டியான்னு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி பாக்குற? சாப்பிட்டம்மா. என்னாச்சுமா உங்களுக்கு? இல்ல ஒன்னும் ஆகலடா. சும்மா உன்னை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். உன்கிட்ட என்னால பேசவே முடியலப்பா. அடிக்கடி நீயும் மாயாவும் எங்கேயோ போறீங்க வரீங்க. மா, ஏதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே தாமா இருக்கு. நாங்க என்ன சும்மா வெளியே போறோம்? ஆமாப்பா, அதுவும் சரிதான். ஏதாவது வீட்டுல ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே தான் இருக்கு. அந்த தானே ஹோட்டல் பிரச்சனை, அந்த ஜீவா யாரு, எங்க இருக்கான், எப்ப வருவான், எல்லாரும் எதிர்பார்த்து தேடிக்கிட்டு இருக்கோம். அண்ணனும் அந்த ஜீவா வந்தாதான் நிம்மதியா இருப்பார் போல இருக்கு. அவரும் போலீஸ் ஸ்டேஷனு, ஆசிரமம், அது இதுன்னு அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஆமாமா. சரி சீனோ, அந்த ஜீவாவை பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சுதாப்பா? அந்த பையன் எங்க இருக்கான்? ஏன்னா ஜீவா வந்தாதான் இந்த வீடு பழைய மாதிரி சந்தோஷமா இருக்கும் போல இருக்கு. அவனை எப்படியாவது நீயும் மாயாவும் சேர்ந்து கூட்டிட்டு வந்துருங்கப்பா. அப்பதான் எல்லாருமே நிம்மதியா இருப்பாங்க. ஜீவா வீட்டுக்கு வரதால உங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமாமா? என்னப்பா இப்படி கேக்குற? என் அண்ணன் சந்தோஷமா இருந்தா, இந்த வீடு சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம் தானே. அப்புறம் ஏன் நீங்க ஜீவாவுக்கு சொத்து கொடுக்க கூடாது, கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லி பிரச்சனை பண்ணீங்க? என்னப்பா,
நீயும் அப்பா மாதிரியே பேசிட்டு இருக்க. நான் கையெழுத்து போட மாட்டேன்னு எப்ப சொன்னேன்? ஜீவா யாருன்னு தெரியணும், ஜீவாவை கூட்டிட்டு வாங்க, அதுக்கப்புறம் கையெழுத்து போடுறேன்னு தானே சொன்னேன். அவன் நம்ம குடும்பத்து வாரிசு, அவனை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியது நம்ம கடமை. இத்தனை நாள் தேடியும் அந்த ஜீவாவை பத்தி எந்த தகவலும் தெரியலையேடா. அந்த புள்ள எங்க இருக்கும் பாவம், இத்தனை வருஷமா தனியா இருந்து கஷ்டப்பட்டிருக்கோம். மா என்னம்மா நீங்க, அவன் யாரு எங்க இருக்கான்னு சொன்னா நீங்களே கையோட கூட்டிட்டு வந்துடுறீங்க போல. ஆமா சீனு, அவன் எங்க இருக்கான்னு தெரிஞ்சா சொல்லு, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். எந்த பிரச்சனை வந்தாலும் அம்மா பாத்துப்பேன்பா. ஜீவா இங்க வரதில்ல, அம்மா தான் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா அம்மாவே இவ்வளோ ஆசையை கேட்குறாங்க. அம்மா கிட்ட உண்மையை சொல்லிடலாமா? அம்மா ஜீவா மேல பாசத்துல விசாரிக்கல, ஜீவா யாருங்கிற உண்மையை நம்ம கிட்ட தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. என்கிட்டயே வாமா. சொல்லு சீனு. என்னம்மா சொல்லணும்? என்னவா? இப்பதானே ஜீவா இருக்கிற இடத்த சொல்றேன்னு சொன்ன. அப்படியா சொன்ன? ஜீவா இருக்கிற இடம் தெரிஞ்சா நீ போய் கூட்டிட்டு வந்துடுவியான்னு தானே சொன்னேன். ஐயோ, சொல்ல மாட்டான் போல இருக்கே. உனக்கு தெரிஞ்சா சொல்லு சீனு. உன் தம்பி ஜீவா முகம் எப்படி இருக்குன்னு பார்க்க மனசு கிடந்து தவிக்குதுப்பா. எனக்கு தெரியாதுமா, தெரிஞ்சா நானே போய் கூட்டிட்டு வர மாட்டேனா? உங்களை போய் நான் ஏமா கூட்டிட்டு வர சொல்ல போறேன்? சீனு, உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. எதுக்கு மறைக்கிற? சொல்லு சீனு, அம்மா தானே கேக்குறேன். மா எனக்கு தான் தெரியாதுன்னு சொல்றல்லம்மா. உனக்கு தெரியலடா சீனு, ஆனா உன் பொண்டாட்டி மாயாவுக்கு எப்படியும் தெரிஞ்சிருக்கும்ல. நீ அவகிட்ட கேள, நீ கேட்டா அவ சொல்லுவா. அவ ஏதோ மறைக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுதுப்பா. ஐயோ அம்மா, என்னம்மா இப்படி சொல்றீங்க? மாயா என்கிட்ட எதுவுமே மறைக்க மாட்டா. அப்படி மறைக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நான் கூட ஏதாவது மறைப்பேனே தவிர அவ என்கிட்ட எதையுமே மறைச்சதே கிடையாது. கண்டிப்பா சொல்றேம்மா, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி தெரிஞ்சா உங்ககிட்ட வந்து சொல்றேம்மா, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஏய் சீனு, சீனு. நிச்சயமா ஜீவாவுடைய உண்மையை பத்தி சீனுவுக்கு தெரியும். அவன் அந்த மாயா பேச்சு கேட்டு மறைக்கிறான். புவனேஸ்வரி சொன்ன மாதிரி சீனுவை பார்த்துட்டே இருந்தா மட்டும் போதும். அவனும் மாயாவும் பேசுறத, அவன் போன் பேசுறத கூர்மையா கவனிச்சா மட்டும் போதும். நமக்கு அதுல ஒரு சின்னதா க்ளூ கிடைச்சா கூட நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிடலாம். அண்ணி, நீங்க இனிமே தப்பி தவறி கூட ஜீவாவை பத்தி அவங்க கிட்ட போய் பேசிடாதீங்க. இப்போ நீங்க விசாரிச்சத கூட அவன் இந்நேரம் மாயா கிட்ட போய் சொல்லிருப்பான். அந்த மாயா இந்நேரத்துக்கு அவ சீனுவை எச்சரிச்சிருப்பா. நீ சொல்றதும் உண்மைதான் பார்வதி. ஆனா அப்படி நான் விட மாட்டேன். சீனு என்கிட்ட ரொம்ப சாமர்த்தியமா நடந்துக்கிற மாதிரி அவனை விட நான் அவன்கிட்ட சாமர்த்தியமா நடந்து அவனோட அம்மான்னு காட்டுறேன்.